ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாரு. தன்னுடைய நண்பனோட சேர்ந்து ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த நண்பன் இந்த வியாபாரிய ஏமாத்திட்டாரு. இந்த நண்பனால தன்னுடைய கையில இருந்த காசும் போச்சு, தொழிலும் போச்சு. பத்தாததுக்கு உயிர் நண்பன் செய்த அந்த துரோகம் வேற இவருடைய மனசை கிடந்து அரிக்க ஆரம்பிச்சது. அந்த துரோகத்துக்கு பின்னாடி இந்த வியாபாரிக்கு யாரு கூடயும் பேச இஷ்டம் இல்ல, யாரை பார்த்தாலும் நம்பிக்கை வரல. தன்னுடைய சொந்த மனைவி, குழந்தைகள், அப்பா அம்மான்னு யாருக்கிட்டையும் பேசாம தன்னுடைய வீட்டுல பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இந்த வியாபாரிக்கு அப்பப்போ ஏதாவது ஞானோதயம் வரும். திரும்ப தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற நினைப்புல கடை தெருவுக்கு போவாரு. அங்க போன பின்னாடி அந்த நண்பனை ஞாபகப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவருடைய கண்ணுல படும், அல்லது யாராவது பேசுவாங்க. அதை கேட்டதும் அடுத்த நிமிஷம் தன்னுடைய வீட்டுக்கு வந்து கதவை பூட்டிட்டு பழையபடி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருவாரு. இது ரொம்ப நாளா தொடர்ந்துட்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசத்துக்கு பின்னாடி அவருடைய மனைவி அவர்கிட்ட வந்து, நான் இறைவனுக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறேன், அதனால நம்ம 2 பேருமா சேர்ந்து ஒரு புனித பயணத்துக்கு போகணும் அப்படின்னு அவரை கூப்பிட்டாங்க. அவருடைய மனைவி புனித பயணமா போகணும் அப்படின்னு சொன்ன இடம் ஒரு தீவு. அவருடைய ஊர்ல இருந்து ஒரு கப்பல்ல தான் அந்த தீவுக்கு போய் சேரணும். அந்த தீவும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், அதுக்கு போற வழியும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஒருவேளை இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் பார்த்து அவருடைய மனசுல ஒரு மாற்றம் வரலாம், அவருடைய மனசு இலகுவாகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய மனைவி அந்த இடத்தையே தேர்ந்தெடுத்திருப்பாங்க. கப்பல் கிளம்பிருச்சு. அந்த முதல் நாள் பயணம் ரொம்ப சாதாரணமா போயிட்டு இருந்தது. அந்த இடமெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கவும் அவருக்கே கொஞ்சம் கொஞ்சம் மனசு லகுவான மாதிரியான ஒரு உணர்வு வந்துருச்சு. அதிகாலையில விடியிற சமயத்துல அந்த கப்பல்ல பயங்கரமான கூச்சல் கேக்குது. அந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வியாபாரிக்கும் அவருடைய மனைவிக்கும் அங்க என்ன பிரச்சனை, எதனால இந்த குழப்பம் அப்படின்னே புரியல. இவங்க குழம்பி போய் நிக்கும் போது திடீர்னு அந்த கப்பல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாங்க, ஒரு அறிவிப்பு கொடுக்கறாங்க. அந்த கப்பலுடைய கேப்டன் தான் அந்த அறிவிப்பை கொடுக்கறது. இப்போ அந்த கேப்டன் சொல்றாரு, இந்த கப்பல்ல ஒரு சின்ன கோளாறு ஏற்பட்டுருச்சு, ஒரு சின்ன கீறல் விழுந்துருச்சு. கீறல் வேணா சின்னதா இருக்கலாம், ஆனா அதன் மூலமா வரப்போற ஆபத்து மிகவும் பெரியது. என்னால உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு உதவி செய்ய முடியும். பக்கத்துல இன்னொரு தீவு இருக்கு, அந்த தீவுக்கு கொண்டு போய் இந்த கப்பலை கரை சேர்க்க முடியும். ஆனா அதுக்கு இந்த கப்பல்ல இருக்கிற நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு உதவி செய்யணும், செய்வீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அங்க இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இன்னும் பதட்டம் அதிகமாகுது. அவங்கவுங்க தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கறதுனால என்ன உதவி வேணாலும் செய்யறோம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கேப்டன் சொல்றாரு, இந்த கப்பலை நான் அந்த பக்கத்து தீவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இப்ப இருக்கிறதுல இருந்து இந்த கப்பல் பாதி எடையா மாறணும். அப்ப மட்டும்தான் அந்த ஓட்ட வழியா எவ்வளவு தண்ணி வந்ததுனாலும் அதையும் தாங்கிக்கிட்டு என்னால இந்த கப்பலை அந்த தீவு வரை செலுத்த முடியும். அதனால இந்த கப்பலுக்குள்ள இருக்கிற எல்லா பொருட்களையும் முதல்ல எல்லாரும் எடுத்து வெளியே போடுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே அந்த கப்பல்ல இருக்கிற மேசை, நாற்காலி, மெத்தை எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுறாங்க. இப்ப அந்த கேப்டன் அவங்க கிட்ட எல்லாம் சொல்றாரு, உங்க எல்லாருடைய உடைமைகளும் இந்த கப்பல்ல இருக்கு இல்லையா, அந்த உடைமைகள்ல இருந்து முக்கியமான பொருட்களை மட்டும் நீங்க எடுத்துட்டு அந்த உடைமைகள் எல்லாத்தையும் தூக்கி தண்ணியில போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கிறதுல யாருக்குமே இதுல உடன்பாடு இல்ல. அப்போ அந்த கேப்டன் மறுபடியும் சொல்றாரு, எனக்கு நல்லா தெரியும் அந்த உடைமைகள்லாம் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது. ஆனா இப்போ இந்த பொழுதுல நீங்க அது எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசல அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த கப்பலோட முங்கி போயிடுவோம். நம்ம உயிரே போனதுக்கு பின்னாடி அந்த உடைமைகளுக்கு அப்படின்னு சொல்லி எந்த மரியாதையும் கூட கிடையாது. அதனால தயவு செய்து அது எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னு சொல்லவும் இந்த கணத்துல வேற வழியே இல்லை அப்படிங்கறதுனால தன்னுடைய கையில இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி எல்லாருமே வெளியே வீசி எறிஞ்சிடுறாங்க. அந்த கப்பலுடைய எடை இன்னும் நல்லாவே குறைஞ்சு அந்த கேப்டனால அந்த கப்பலை தான் விரும்புற திசையில செலுத்த முடியுது. தன்னால முடிஞ்ச அளவுக்கு உயிரை கொடுத்து போராடி அந்த கேப்டன் இந்த கப்பலை கொண்டு போய் ஒரு தீவின் கரையில நிறுத்துறாரு. கரை இறங்கின பின்னாடி அந்த வியாபாரியுடைய மனைவி அந்த வியாபாரியை பார்த்து சொன்னாங்க, அந்த கப்பலுடைய கேப்டன் சரியான நேரத்துல அந்த கப்பலில் இருக்கிற பாரத்தை எல்லாம் கீழே இறக்கி வச்சு அந்த கப்பல்ல இருக்கிற அத்தனை பயணிகளையும் காப்பாத்திட்டாரு. நீங்க எப்போ உங்க மனசுல இருக்கிற பாரம் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு உங்களையே நம்பி இருக்கிற எங்க எல்லாரையும் காப்பாத்த போறீங்க அப்படின்னு. அந்த பயணத்தின் போது நடந்த இந்த நிகழ்வு அந்த வியாபாரியுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. அதுக்கு பின்னாடி அவருடைய வாழ்க்கையில அவர் மேலும் மேலும் பல வெற்றிகள் அடைவதற்கு அந்த பாடம் பயனுள்ளதாக இருந்தது. இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலைய கடந்து வந்திருக்கலாம். ஏதோ ஒரு இழப்பாலேயோ, துரோகத்தாலேயோ, வார்த்தைகளாலேயோ, அவமானத்தாலேயோ ஒவ்வொரு நாளும் மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கலாம். ஆனா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இது எல்லாத்தையும் உங்க மனசுல இருந்து தூக்கி போட முயற்சி பண்ணுங்க. இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற எல்லோருமே உங்களை போன்று ஒரு துரோகத்தையோ, இழப்பையோ, அவமானத்தையோ, துன்பத்தையோ அனுபவிச்சு இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு தன்னுடைய முயற்சியில தீவிரமா ஈடுபட்டு தான் வெற்றி பெற்றாங்க. நம்ம ஒருவேளை இது எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னு தெரியுமா? நம்ம அடுத்து எடுத்து வைக்கிற அடியை நம்மளால தைரியமா எடுத்து வைக்க முடியாது. பாக்குற வேலையில முழு கவனத்தை செலுத்தி பார்க்க முடியாது.
எந்த ஒரு வேலையையுமே நம்ம முழு கவனத்தோட செய்யல அப்படின்னு சொன்னா அதுல வெற்றி பெறுவது எவ்வளவு கடினம் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். எப்படி அந்த கப்பல்ல கீறல் விழுந்து அது முங்குற நிலைமைக்கு போகும்போது அந்த கேப்டன் அதுல இருந்து அத்தனை பாரத்தையும் எடுத்து வெளியே போட்டு அங்கிருந்த உயிர்களை காப்பாத்தி கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், துரோகங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நம்ம வாழ்க்கையையும் கரை சேர்த்து நம்மளை நம்பி இருக்கிறவங்களையும் கரை சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு.